ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உடம்பு, மனசு இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம். இந்த மனசும் உடம்பும் சரியாக இருந்தால் தான் நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். உடம்பு முடியல, ஆனால் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஜுரத்தோடையோ கோல்டு காஃபோடையோ இல்லை வேறு ஏதாவது வயிற்று வலியோடையோ ஏதாவது ஒரு வலியோடு இருக்கும்பொழுது நம்ம அந்த ஃபங்க்ஷனில் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக்க முடியாது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் அந்த உடம்பு பிரச்சனை வந்த பிறகு நம்ம அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதை விட அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனைகளை வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, பிரச்சனை வந்துடுச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும். நம்பர் 3, இந்த பிரச்சனை வந்துடுச்சு, இதை நான் சரி பண்ணிட்டேன், இனிமே நமக்கு அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது 3. ஸோ வருமுன் காப்பது, வந்த பின் கவனிப்பது, திரும்ப வராமல் இருப்பது, இந்த 3 பாயிண்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாயிண்டில் முதல்ல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அங்கம் எது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுவீங்க. ஒருத்தங்க மூளைம்பிங்க, ஒருத்தங்க இதயம்பிங்க, ஒருத்தங்க கல்லீரல்ம்பிங்க, யூரினரி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, சில பேர் லங்ஸ்ன்னு சொல்லுவீங்க, மூச்சுன்னு சொல்லுவீங்க. எல்லாமே இந்த உடம்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கனும் சரியாக இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது இயங்கிக்கிட்டே இருக்கிற விஷயம், நம்ம வெளியிலேருந்து உள்ளே போய் இயங்குற விஷயம். இதயம் ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சிட்டு இருக்குது, லேப்டாப்னு துடிக்குது, ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லங்ஸு வெளியிலேருந்து காற்றை எடுத்து பியூரிஃபை பண்ணி பாடி ஃபுல்லாக அனுப்புது, அது இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தினம் தினம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லாமல் 3 வேளையும் சாப்பிட்டு அந்த சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகி அது சரியான முறையில் எல்லா விதமான விட்டமின், மினரல்ஸ்ன்னு அப்படி எல்லா சத்துக்களும் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறம் சக்கையாகி அது வெளியே போகிறது அப்படிங்கிறத எந்த பார்ட்டு கவனிக்குதுன்னா, நம்மளுடைய மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்டமக்கு தான். இந்த வயிறு நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில் ஜீரணமாகி போகணும். அப்படி சில பேருக்கு சரியாக ஜீரணம் ஆகாது, சில பேருக்கு அசிடிட்டி இருக்கும், சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு சாப்பிடலைன்னா வயிற்று வலிக்கும், அல்சர் மாதிரி, சாப்பிட்ட பிறகும் வயிற்று வலிக்கும். இந்த மாதிரி டைஜஷன் இன்டைஜஷன் ப்ராப்ளமு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, யோகாவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது யோகா ஆசனங்கள், அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் இஸ் த பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுராசனம், ஷலபாசனம், பாதஹஸ்தாசனம், இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது. அது ஆசனங்கள் வரும்பொழுது அந்த அத்தியாயத்தில் அந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஆசனங்கள் பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம முத்ரா பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வயத்தில் இன்டைஜஷன் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யோகா பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஏதாவது முத்திரைகளில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆசன பயிற்சி நான் டைம் இருக்கும்போது பண்ணுறேன், ஆனால் முத்திரை பயிற்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட்டான ஒரு முத்ரா இருக்குது, சின்மய முத்ரா. ஓகேங்களா? சின்மய முத்ரா எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய விரல்கள் இருக்கு இல்லையா, இதை இந்த 2 இந்த ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த 3 விரலையும் இப்படி மூடிக்கோங்க, அவ்வளவுதாங்க. இது சின்மய முத்ரா. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலும் ஒன்று ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த 3 விரல்கள் உங்களுடைய நடு இந்த ரேகை போகிற உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த நகைப்பகுதி அந்த உள்ளங்கையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இதை இந்த இடத்துல ஜென்டிலாக பிடிங்க, போட்டு அழுத்த வேண்டாம், ஜென்டிலாக பிடிச்சிட்டு உங்களுடைய தொடைப்பகுதி மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சின்மய முத்ரா அப்படின்னு பேர். இந்த சின்மய முத்ரா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணும், டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இந்த சின்மய முத்ரா. அதாவது நிறைய முதிரைகளை நிறைய கற்றுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா முதிரைகள்ங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான முதிரை சொல்லுங்க. ஒரு முதிரையே பல பெயர்களை வச்சு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் யோக சாஸ்திரம், அதாவது ஹத யோக பிரதிபிக்காங்கிற யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி முதிரைகளை சொல்லியிருக்காரு. இந்த முதிரைகளை மாற்றி மாற்றி நிறைய இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்மளுடைய உடல் சாஸ்திரம், உடற்கூறு சாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எந்தெந்த நரம்புகளுக்கு எந்தெந்த முதிரைகள் பண்ணால் அது ஸ்டிமுலேட் ஆகுதுங்கிறத பார்த்து நிறைய பேர் நிறைய முதிரைகள்லாம் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கட்டும், அந்த முதிரைகள்லாம் நிறைய நல்ல முதிரைகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய உடம்புக்கு தகுந்தா மாதிரி, உங்களுடைய உடல் பிரச்சனைக்கு தகுந்தா மாதிரி என்னென்ன முதிரைகள் இருக்கோ ஒரு 5லிருந்து 7 முதிரை, மேக்ஸிமம் ஒரு 10 முதிரை, அதுக்கு மேலே நீங்கள் நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொன்று, ஒரு முதிரைக்கு பல பிரயோஜனங்கள் இருக்குது. இப்போ நான் இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம், ஒரு முதிரை நான் பண்ணுறேன், அது தப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நான் இந்த முதிரை பண்ணுறேன், இப்போ நான் இந்த சின்மய முதிரை நான் என்னுடைய எனர்ஜி இது டைஜஷன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் மன நிம்மதிக்காக பண்ணுறேன்,
அதனால அது தப்பா அப்படின்னா தப்பே கிடையாது. நீங்கள் எந்த முத்திரை பண்ணுறீங்களோ அந்த முத்திரைக்கான பலன் கிடைக்கும். ஆனால் வேறு விதமான, அதாவது வேறு எதுக்கோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, மனசு ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்காக இந்த முத்திரை பண்ணுறேன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த முத்திரை பண்ணும்போது இதுக்கு என்ன பலனோ அது கிடைக்கும். இதில் தப்பாக போகிறதுக்கோ எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. சப்போஸ் நான் இதை பண்ணுறேன், உடம்புக்கு வந்து பிரச்சனை ஆகிடுமா? அப்போ வந்து இப்போ நான் நான் இந்த முத்திரை பண்ணும்போது மைண்டு ஃபோக்கஸிங்கை பண்ணும்போது இது வந்து நீங்கள் டைஜஷன் சொல்கிறீங்களே, அப்போ இது தப்பான ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துமானா அதெல்லாம் எதுவுமே ஏற்படுத்தாது. முத்திரைகள் நன்மையை மட்டும்தான் செய்யும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன முத்திரை தேவைங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லையா, இப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன முத்திரை தேவை, உங்கள் பிரச்சனைக்கு என்னென்ன முத்திரை அப்படிங்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பேன். அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பலன் பெறலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வர முடியல அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே உங்களுக்கு இதில் ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் வீடியோ, ஜூமு அந்த மாதிரி நிறைய வீடியோ கால் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணலாம், வீடியோ காலில் கற்றுக்கலாம். இப்போ ஆன்லைனில் தான் நிறைய கிளாஸஸ் எனக்கெல்லாம் போயிட்டுருக்குது. எந்த ஊரில் இருக்கணும், எந்த நாட்டில் இருந்தாலும் கற்றுக்கலாம் நீங்கள் நேர்முகமாக. அதாவது இப்போ வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, அதில் தப்பு வந்துச்சுன்னா அது திருத்தறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்க, அது தப்பாக பண்ணுறீங்கன்னா சரி, தப்பாக பண்ணால் முத்திரை தப்பாக பண்ணால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக பண்ணுறது எப்படின்னா, இந்த விரலை தொடுறதுக்கு பதில் இந்த விரலை தொட்டால் அது வேறு விதமான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஆனால் நேரில் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பயிற்சியை சரியாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். உங்களை திருத்தி சரியான முறையில் பண்ண முடியும். இந்த 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 விரலை இப்படி பிடிங்க, அப்படி பண்ணுங்கன்னு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சின்மய முத்ரால உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்துக்கொண்டு இந்த 3 விரலையும் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகையில் மெதுவாக லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு உங்களோட தொடைப்பகுதி மேலே வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்ல ஒரு 4லிருந்து 9 நிமிடங்கள் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. மினிமம் 2 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கணும். ஒரே நாளில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சரியாகலைன்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 21லேருந்து 90 நாள் வரைக்கும் தினமும் அதை பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு எந்த பகுதியில் பிரச்சனை இருக்கோ அந்த முத்திரை அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும். இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணுற இந்த சின்மய முத்ரா நமக்கு என்ன நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி, இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணி, நம்ம வயிறு சுத்தமாகவும் நன்றாகவும் டைஜஷன் பண்ணுறதுக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல டைஜஸ்ட் ஆகி வெளியில் போகிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடுங்க. டைஜஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ மென்று சாப்பிட்றீங்களோ நல்லா அரைச்சி கூழாக்கி உள்ள தள்ளுங்க. அதாவது வயிற்றுக்குள்ளே போகணும் அந்த சாப்பாடு. ஓகேங்களா? அப்படியே வாயில போட்டு இங்கேருந்து எடுத்து வாயில போடுறாங்க. அடுத்த உருண்டை எடுக்கிறதுக்குள்ளே இதை உள்ளே தள்ளிடுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. பொறுமையாக நிதானமாக கொஞ்சமாக சாப்பிடுங்க. நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுங்க. இது ஒன்று. 2வது, சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. இதெல்லாம் இன்டைஜஷனுக்கு ரொம்ப பெரிய காரணங்கள். அதனால நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. ஒரு சிப் எடுத்துக்கலாம். தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சிப் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். இன்ஃபேக்ட் சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி குடிக்காமல் கரெக்டாக நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு அரை மணிலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த தண்ணி குடிக்கிற அந்த தேர்ஸ்டி வரும். வயிறு என்ன டைஜஸ்ட் ஆகும்போது தண்ணி கேட்கும். அந்த டைமில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது. அதனால் நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. சில பேர் ஒரு வாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு வாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி, அது ரொம்ப ரொம்ப கெடுதல். சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு சொம்பு தண்ணியையும் குடிக்காதீங்க. அப்போ என்னாகும், அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த சாப்பாட்டில் கலந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் எல்லாமே வெளியில் போயிடும். அப்படியே குடலும் ரொம்ப கஷ்டப்படும். அதை வந்து அதில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்ன சொல்லுவோம், நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன், சத்தானதாக சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு சக்தியே இல்லை, நான் ரொம்ப வெலன்னு போகுது, அனீமிக்காக இருக்கேன்னு. காரணம் என்ன, தண்ணியை நிறைய ஊற்றுறதுனால எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ இந்த சின்மய முத்ரா உங்கள் தொடை மேலே வச்சுக்கிட்டு 4லிருந்து 9 நிமிடம் நல்ல மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. இதை ஒரு 21 நாள் இல்லைன்னா 31 நாள், அப்படி இல்லைன்னா 51 நாள், இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 90 நாள் பண்ணிங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது. வயிற்றில் அசிடிட்டி, அல்சருங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த முதிரை நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.